இதெல்லாம் நாட் அக்செப்டபிள் என்ன பொறுத்தவரை. உன் பிள்ளைய மாதிரிதானே நீ மத்த பிள்ளையும் பார்க்கணும். தாய்மை உணர்வுனா என்ன? அப்ப எப்படி நீ பிள்ளைய பெத்த? உண்மையிலேயே அந்த பிள்ளை நீ பெத்தியா என்ன? ஒரு பிள்ளைய பெத்து எடுக்கிறாளே அதோட வலி வேதனை எல்லாம் தெரியும் அந்த தாய்க்கு. அந்த தாய் எப்படி கதறி இருப்பாங்க. அந்த பையனை பறி கொடுத்த தாய், உன் பிள்ளை ஒரு விஷயத்துல தோக்குறதே உன்னால தாங்க முடியலையே, அந்த பையனை பறி கொடுத்த குடும்பம் உயிரே இல்ல அந்த பையனுக்கு, இன்னைக்கு அந்த பையனே இல்ல அவங்களுக்கு, அவங்க எப்படி துடி துடிச்சு போவாங்க. அந்த தகப்பன் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு, நம்மளோட நீதிமன்றத்தை நான் நல்லா வணங்குறேன், அந்த வழக்கறிஞர் ஐயாக்கு ரொம்ப நன்றி, என் பையனோட மரணத்துக்கு ஒரு நீதி வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவர் கையெடுத்து அழுது கும்பிடுதாரு. அந்த என்ன சொன்னாலும் அந்த உயிர் போனது தானே. அப்போ அதான் நான் சொல்றேன், அப்படி எப்படி உங்களுக்கு மனசு வருது? இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இப்ப உள்ள கிரைம் பண்றவங்க எல்லாம் நான் சொல்றேன், நீங்க பண்ற தப்ப கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு நினைப்பு இருக்கா உங்களுக்கு? இப்ப உள்ள டெக்னாலஜில எல்லாம் எவ்வளவோ டெவலப் ஆயிட்டு, அந்த ஃபாரன்சிக்ல எல்லாம் லைட்டா உங்க முடி, உங்க கைரேகை, உங்க வேர்வை துளி, உங்க என்ன சொல்றது, உங்களோட சின்ன ஒரு துணியோ ஒரு பட்டனோ, அந்த ஒரு கொலை வழக்குல இப்ப பட்டனை வச்சு கண்டுபிடிச்சாங்க. நான் அடுத்த வீடியோல நான் அதை என்னன்னு சொல்றேன். ரீசெண்டா ஒரு கொலை வழக்க ஒரு பட்டனை வச்சு கண்டுபிடிச்சாங்க யாரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால சொல்றேன், நீங்க நினைக்கலாம் யாரும் நம்மள பாக்கல, சும்மா ஜூஸ் பாட்டில் தானே கொடுக்கும், 2 நாள் வைத்தாலன்னு சொல்லி இது பண்ணி அந்த பையன் செத்து போயிருவான் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அதை எப்படி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி முறையில விசாரணைகள்